Daily. Taste the Daily. பஞ்சம் என்பது உணவு பற்றாக்குறையால் மட்டுமல்ல, உணவுக்காக காத்திருக்கும் நபர்களுக்கு அதை கொண்டு செல்லும் அமைப்புகளில் ஏற்படும் தோல்வியால் கூட ஏற்படும் என்றார் நோபல் பரிசு வென்ற அமர்த்தியா சென். இந்தியாவை பொறுத்தவரை இது 100% உண்மை. இங்கு உணவுப் பொருட்களின் பற்றாக்குறையால் ஏழைகள் பசியில் வாடுவது இல்லை. மாறாக இங்கு உணவு வணிகமயமாக்கப்பட்டதாலேயே பசியில் வாடுகிறார்கள். பசியில் வாடும் ஏழைகள் என்றவுடன் சாலையோரம் எந்தவித ஆதரவும் இன்றி அழுக்கு உடையில் இருக்கும் மனிதர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தின் ஏதோ ஒரு மூலையில் பிறந்து குடும்பத்தின் முதல் தலைமுறை பட்டதாரியாக படித்து தன் குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல சென்னை நோக்கி வேலை தேடி வரும் பட்டதாரிகளும் அடங்குவர். அப்படி பரபரப்பான சென்னையில் பசியோடு ஓடிக்கொண்டிருந்த பலருக்கும் அன்னை வடிவில் அன்னமிட்டார் நம் அம்மா. தாயுக்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது தெரியும் என புரட்சி தலைவி அடிக்கடி சொல்வதுண்டு. சொன்னபடியே அம்மா உணவகம் என்ற பெயரில் பலரது பசியை போக்க அருமையான திட்டத்தை கொண்டு வந்தார். வடை 5 ரூபா, சாம்பார் சாதம் 3 ரூபா, அந்த மாதிரி வடை வாங்கிடுவோம். ஊறுகாய் வாங்கிட்டு நைட்டு சூப்பரா இருக்கும், காலையில நல்லா இருக்கும். இட்லி சாம்பார் போடுவாங்க, நைட்டு வந்து சப்பாத்தி. அந்த சப்பாத்தியை போட்டு சாம்பாரை ஊத்துக்கன்னு ஊத்தி அதுக்கு திருப்பி இப்போ சப்பாத்தி போடுங்க அப்படி கேட்டு வாங்கி அடுக்கடுக்க அடிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அதுல இன்னும் ஊறி இருக்கும். அப்படியே கேக்க விட்டுற மாதிரி வெட்டி ஆளு பாதியா சாப்பிட்டு. பிரபலங்கள் தொடங்கி சாமானியர்கள் வரை அம்மா உணவகத்தால் எவ்வாறு பயனடைந்தோம் என்பதை இன்றளவும் பேசி வருகிறார்கள். அந்த திட்டம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை, பலனை கொடுத்தது என்பதை சொல்வதற்கு இதைவிட வேறு எதுவும் விளக்கம் தேவையில்லை. சாமானியர்கள் மட்டுமா அசந்து போனார்கள்? இந்த திட்டமெல்லாம் சாத்தியமே இல்லை என அறிவாலய கோஷ்டி பேசிக் கொண்டிருந்த காலம் அது. அப்போது அண்டை மாநில முதல்வர்கள் வியக்கும்படி திட்டத்தை நிறைவேற்றி காட்டினார் அம்மா. ஆந்திரா, தெலங்கானா என பல மாநிலங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்த இங்கு வந்து ஆய்வு செய்துவிட்டு போனார்கள். சிலர் தொடங்கவும் செய்தனர். பசிப்பிணியை போக்குவதில் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக விளங்கிய இத்திட்டம் கொரோனா பேரிடர் காலத்தில் தமிழக மக்களின் பசி போக்கியது. இன்னும் பல ஆண்டுகளுக்கு பிறகும் கூட நான் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டேன், பசி தீர்த்து கொண்டேன் என அடுத்த தலைமுறையிடம் பலரும் சொல்லுவார்கள். சாதனை என்றால் இதுதான் சாதனை. நின்றால் விளம்பரம், நடந்தால் விளம்பரம் என விளம்பரம் செய்யும் கருணாநிதி வகையறாக்களால் காலங்கள் கடந்து நிற்கும் இப்படியான ஒரு திட்டத்தை நாங்கள் செய்தோம் என சொல்லவே முடியாது. ஏழைகளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கிறேன் என ஏமாற்றியதையும், அனைத்து மகளிருக்கும் 1000 என பொய் வாக்குறுதி கொடுத்ததுமே அவர்களின் வரலாறு. கிடைக்கும் வாய்ப்பில் சத்தமின்றி சாதனை செய்வதே நம் கழகத்தின் வரலாறு. அந்த வகையில் மீண்டும் நமக்கொரு வாய்ப்பு வர இருக்கிறது. நம் கழகம் பசிப்பிணி போக்கிய அம்மாவின் வழியில் இன்னும் பல சாதனைகளை செய்ய காத்திருக்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஸ்ரீராம் சுப்புராஜ்.